சென்னை மயிலாப்பூரில் உள்ள மீனம்மாபுரம் பகுதியில் நடைபெற்று வரும் விமானப்படை ஒத்திகை நிகழ்வில் விமானங்களின் அதிர்வலையால் வீடு சேதமடைந்து 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் காயமடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்க கேட்கலாம். சாமுவேல், முழுமையான விவரங்கள் பதிவு பண்ணுங்க. யுவராணி, சென்னை மயிலாப்பூர் அருகாமையில் உள்ள மீனமாபுரத்தில் இன்று ஒரு வீடு இடிந்து சேதமானதில் 5 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வருகின்ற 6ஆம் தேதி கடற்படை விமானப்படை சார்பில் விமான கண்காட்சியானது நடைபெற இருக்கிறது. அதற்கான ஒத்திகையானது இன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த ஒத்திகையின் போது விமானத்தில் இருந்து வந்த அதிர்வின் காரணமாக அதாவது வீடு இடிந்து விழுந்ததாக இப்பகுதி வாசிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக வெண்ணிலா என்பவருக்கு சொந்தமான வீட்டில் அதாவது போர்ச்சுகலில் நின்று கொண்டிருந்த 4 நபர்கள் அந்த விமான சாகசத்தை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது விமானம் அதாவது விமானத்திலிருந்து வரக்கூடிய சத்தம் அந்த அதிர்வலைகளால் வீட்டில் பழமையான காரணத்தினால் அது கீழே இடிந்து விழுந்திருக்கிறது. இந்த இடிபாடுகளில் 4 பேர் அதாவது காயமடைந்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த இல்லத்தில் இருந்த மொத்தம் 5 பேருக்கு இந்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. காயப்பட்டவர்கள் தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த பகுதியில் இந்த விமான அதிர்வின் அலையால் பகுதியில் வீடுகள் விரிசல் மற்றும் வீட்டின் கதவு உடைந்திருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின் கம்பம் ஒன்று உடைந்து சேதமாயிருக்கிறது. வீட்டின் மேல் இருக்கக்கூடிய டிவி டிஷ் அது உடைந்து சேதமாயிருக்கிறது. அப்போல இந்த பகுதியில் சுமார் ஒரு 6 வீடுகளில் இது போன்ற சேதங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அறிந்து உடனடியாக பகுதிக்கு வந்து தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் காயப்பட்டவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைத்திருக்கின்றனர். இந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நன்றி சாமுவேல்.